வரம் வேண்டும் இறைவா, எனக்கோர் வரம் வேண்டும். ஆன்ம அமைதி தர வேண்டும். அடியேன் உனக்காய் அழிகின்ற வரம் ஒன்று வேண்டும். புனித வியாழன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் கடைசி நாட்கள். இயேசு தாம் அன்பு செய்த 12 சீடர்களை அழைத்து பந்தியிலே அமர்ந்து துண்டை தமது இடுப்பிலே கட்டிக்கொண்டு அவர்களது பாதங்களை கழுவினார். கால்களை கழுவுவதும் என்பதற்கு அர்த்தம் என்ன? கால்களை கழுவுவதற்கு அன்பு செய்தல் என்பது அர்த்தமாகும். இயேசு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்த இஸ்ரேல் நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அவர்களால் அன்பு செய்யப்படுகிறவர்களின் கால்களை தண்ணீரால் கழுவி அவர்களை வீட்டிற்குள் வரவழைத்து உபசரிப்பது. நமது ஆசியா கண்டத்திலே பல நாடுகளில் இந்த பழக்கம் இன்னும் நடைமுறையில் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு பங்கிற்கு பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டேன். நான் அப்பங்கின் முதலில் கிராமத்துக்குள் நுழைந்தபோது ஒரு வீட்டின் முன்னால் என்னை நிற்க வைத்து என் பாதங்களை கழுவினார்கள். பிறகுதான் வீட்டிற்குள் என்னை அழைத்து உபசரித்தார்கள். ஆகவே பாதம் கழுவுதல் என்பது அன்பிற்கு அடையாளம். புனித யோவான் எழுதிய திருநூலில் முதல் திருமுகத்திலே கடவுள் அன்புமயமானவர் என்று படிக்கின்றோம். அன்பிலே 2 வகை உண்டு. ஒன்று, நம்மை அன்பு செய்கிறவர்களை அன்பு செய்வது. இதற்கு பெயர் மனித அன்பு. மற்றொரு அன்பு, நம்மை அன்பு செய்யாதவர்களையும் வெறுப்பவர்களையும் பகைப்பவர்களையும் நாம் அன்பு செய்வது. இதற்கு பெயர் இறை அன்பு. இதோ இன்று அவரை வெறுத்தவர்களின், அவரை தனியாக விட்டுவிட்டு ஓடியவர்களின், காத்திருந்தவர்களின் பாதங்களை இயேசு கழுவுகிறார். பகைவர்களை அன்பு செய்ய அழைக்கின்றார். இதோ 12 திருத்தூதர்களின் பாதங்களை கழுவப் போகிறார். இன்று எப்படிப்பட்டவர்களின் பாதங்களை இயேசு கழுவுகின்றார் என பாருங்கள். முதலில் திருத்தூதர்களின் தலைவராக விளங்கிய புனித பேதுரு, அவரை எடுத்துக் கொள்வோம். இவர் 3 முறை இயேசுவை மறுதலித்தவர். எனக்கு இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தவர், தெரியவே தெரியாது என்று சாட்சியம் சொன்னவர். இயேசு அவரை மன்னித்து அவருடைய பாதங்களை கழுவினார். யூதாஸ் காசு காசு என்று சொல்லி பிசாசு போல அலைந்தவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தவன். முத்தம் தந்து அன்பின் அடையாளம் சரியான ஒன்றை தவறாக பயன்படுத்தி இயேசுவை சிலுவை சாய்வுக்கு கையளித்தவன் தான் யூதாஸ். ஆனால் இயேசு அவனை மன்னித்து அவனுடைய பாதங்களை கழுவுகிறார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் பதவி ஆசை பிடித்தவர்கள். அம்மாவை தூண்டிவிட்டார்கள். நான் எருசலேமுக்கு போக வேண்டும், குற்றமற்ற என்னை குற்றவாளியாக்கி பாவமற்ற என்னை பாவியாக்கி என்னை சிலுவையில் அறைந்து கொன்று போடுவார்கள், ஆனால் நான் உயிர்த்தெழுவேன் என்றார் இயேசு. அப்பொழுது சீடர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க கவலைப்படாதீர்கள் ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் யாக்கோபும் யோவானும் சொல்லாமல் அவரை தூண்டிவிட்டு அம்மாவை கேட்டு பதவியை பறித்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். அந்த அம்மா சோகமே உருவாக நின்று இயேசுவிடம் போய், ஆண்டவரே, நீங்க செத்து உயிர்த்த பிறகு என் மகன்கள் இருவரையும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அமர வைத்திருங்க என்று கெஞ்சுகின்றார். வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தாத்தா போய் வீட்டுக்காரர்கிட்ட, நெருப்பை அணைச்சுதாடிங்க, கொஞ்சம் சுருட்டை பத்த வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இயேசு பதவி ஆசை பிடித்தவர்களை, யோவானையும் யாக்கோபையும் மன்னித்து வீட்டுக்கு அவருடைய பாதங்களை கழுவினார். திருத்தூதர்கள் அத்தனை பேருமே தங்களுள் யார் பெரியவன் என்று சொல்லி நீனா நானா என்று சண்டை போட்டார்கள்.
ஆனால் இயேசு எல்லோரையும் மன்னித்தார். மன்னித்து அவருடைய பாதங்களை கழுவினார். பாதங்களை கழுவிய பிறகு இயேசு திருத்தூதர்களை பார்த்து, நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நீங்களும் என்னைப் போலவே வாழுங்கள் என்றார். ஆம், இன்று நம் பகைவர்களை அன்பு செய்ய இயேசு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதற்கு இதோ ஒரு உதாரணம். 23/2/2002 மாலை மலர் என்னும் பத்திரிகையில் வந்த செய்தி இது. அமெரிக்காவின் லால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்னும் பத்திரிகை ஒன்று உண்டு. அதற்கு செய்தி சேகரிப்பதற்காக டேனியல் என்பவர் பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகருக்கு சென்றார். அவரை தீவிரவாதிகள் கடத்தி சென்று விட்டார்கள். ஒரு நாள் தீவிரவாதிகள் டேனியலின் கழுத்தை அறுத்து கொலை செய்தார்கள். கொலை செய்யப்பட்ட காட்சியை வீடியோ எடுத்தார்கள். பாகிஸ்தான் அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள். செய்தி அமெரிக்க அரசுக்கு எட்டியது. அப்பொழுது அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் கொலையாளிகளை சும்மா விட மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். டேனியலின் மனைவி பெயர் மரியேன், மாதாவின் பெயர். அவருக்கு 38 வயது. ஏற்கனவே ஒரு குழந்தை உண்டு. அப்பொழுது 7 மாத நிறை கர்ப்பிணி. அவர் கண்ணீர் மல்க அறிக்கை ஒன்றை பத்திரிகையில் வெளியிட்டார். என் கணவரை ஈவு இரக்கமின்றி கொலை செய்து விட்டார்கள். அவர் எந்த குற்றமும் செய்யாதவர். அவரை கொன்று விடாதீர்கள் என்று கடத்தல்காரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். ஆனால் அவர்கள் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. என் கணவரை கொன்றவரை பழிவாங்க வேண்டாம். பழிவாங்குவது மிகவும் எளிது. தீவிரவாதத்தை தீவிரவாதத்திற்கு மேல் வெல்ல முடியாதது. அன்பு, மனித நேயம், இவற்றால் மட்டுமே வெல்ல முடியும் என்றார். இவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவர். இந்த பெண்ணை போல வாழத்தான் இன்று நம்மை இயேசு அழைக்கிறார். சில நேரங்களில் சில மனிதர்களை பற்றி சிந்தித்து பார்த்தால் சிரிப்பு வரும். காரணம், இவர்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காக பேசுவதில்லை, எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசுகின்றார்கள். இயேசு அவர் போதித்தவற்றை சாதித்து காட்டினார். அவர் மலைப்பொழிவில் உமது வலக்கன்னத்தில் யாராவது அறைந்தால் உன் இடக்கண்ணத்தை திருப்பி காட்டு என்றார். திருப்பி அறையாதவர்களை பார்த்து, அறைந்து பாருங்கள், யாராவது நம்மை அறைந்தால் அது நமது வலது கன்னத்தில் விழாது, இடது கன்னத்தில் தான் விழும். இஸ்ரேல் நாட்டிலே யாராவது ஒரு 4 பேர் நடுவிலே ஒருவை அவமானப்படுத்த விரும்பினால் அவரை அவர் புறங்கையால் அறைவார் அல்லது அவரது இடக்கையால் அறைவார். இயேசு நம்மை பார்த்து சாதாரணமாக திடீரென கோபப்பட்டு உங்களை அறைபவர்களை நீங்கள் மன்னித்து விட்டால் மட்டும் போதாது, திட்டமிட்டு உங்களை பகைக்கவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்றார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இது பழைய கட்டளை, எதிரிகளை அன்பு செய். இது புதிய கட்டளை. நாம் புதிய கட்டளை பின்பற்றினால் கடவுள், இதோ இந்த மக்கள் வழிபாட்டை வாடிக்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்களை நான் வாழ வைப்பேன், இவர்களை என் உண்மையான சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என சொல்லி நம்மீது பாசத்தை பொழிவார். எதிரிகளை மன்னிக்கும் மனத்தை தந்தருள்வார். நற்கருணை ஆண்டவரிடம் கேட்போம். ஆகவே வரம் வேண்டும் இறைவா, எனக்கு ஒரு வரம் வேண்டும், ஆன்ம அமைதி தர வேண்டும், அடியேன் உனக்காய் அழுகின்ற வரம் ஒன்று வேண்டும். ஆமென்.